போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரியா? காண்டியூட் சிஸ்டம் ஓகேவா? காண்டியூட் சிஸ்டம் காண்டியூட் அப்படின்னு கொடுத்தோடனே இதில் டயாமீட்டர் இருக்கும். இந்த டயாமீட்டர் வந்து டிஃபால்ட் டயாமீட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. 16 mm, 21 mm, 27 mm இந்த மாதிரி. சரியா? ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் வழக்கம் போல் மேனேஜில் எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா காண்டியூட்டு ஓகேவா, அதில் சைஸ் போனீங்க அப்படின்னா இருக்கும். நம்ம என்னமா பண்ணுறோம், ஒரு காண்டியூட்டை கிளிக் பண்ண உடனே ஓகேவா, எப்படிமா காண்டியூட்டுக்கு ஷார்ட்கட் என்னமோ CN, காண்டியூட்டை கிளிக் பண்ண உடனே இதில் டிஃபால்ட் சைஸஸ் வருது. இந்த டிஃபால்ட் சைஸஸை வந்து எப்படி வருது அப்படின்னா லோட் பண்ணியிருப்பாங்க எங்கள் மேனேஜில். அப்போ நம்மளுக்கு அதோட பைப் சைஸஸ் தெரியலை அப்படின்னா, அந்த பைப் சைஸஸ் எப்படி லோட் ஆகிருக்கும் அப்படின்னா மேனேஜில் போயிட்டு எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸில் போயிட்டு காண்டியூட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் சைஸஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? அந்த சைஸஸில் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா EMT ஸ்டாண்டர்ட் என்ன EMT. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து PVCனா EMT ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸ்டீல் பைப்ஸ் இந்த மாதிரினா நம்மளுக்கு RNC ஷெட்யூல் 40ங்கிற ஸ்டாண்டர்டில் இருக்கும். சரிங்களா? அப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இப்போ இல்லை நான் வேறு ஒரு நேம் கொடுக்கணும், வேறு ஸ்டாண்டர்டு EMC அதில் நேம் கொடுத்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் PVC காண்டியூட் போடுறேன், PVC அண்டர் என்னது EMT நேம்லேயே எனக்கு அது ஸ்டாண்டர்டும் என்னன்னு தெரியணும் அப்படின்னா PVC EMTன்னு கொடுத்துக்கலாம். இல்லைனா PVCன்னு மட்டும் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் அண்டர் இதில் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டாண்டர்ட் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பைப் சைஸஸ் இதில் என்ன செய்யும் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து RMC ஓகேவா, RMCயில் 155 வரைக்கும் நமக்கு என்னது பைப் சைஸ் அவைலபிள். சரியாமா? இப்போ இதே இது RNC ஷெட்யூல் 40, அப்புறம் வந்து EMTயில் வந்து நமக்கு 103, IMCயில் வந்து 103. அதான் EMT அண்ட் RMC இந்த ரெண்டையுமே நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் PVCன்னு ஒன்று க்ரியேட் பண்ணேன், ஆனால் ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த இதுவும் எது அண்டரில் தான் இருக்குது, RMC அல்லது என்னது EMC. நமக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ PVC அண்டர் EMT ஸ்டாண்டர்டில் நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது போய் எனக்கு அடிஷ்னல் பைப் சைஸஸும் வேறு காண்டியூட் எனக்கு 200 mm இருக்குது அப்படின்னா நம்ம அது இதை என்ன கொடுத்துக்கலாம், நியூ சைஸ் கொடுத்தோம்னா நியூ சைஸ், இன்சைட் டயாமீட்ரு, அவுட்டர் டயாமீட்ரு, அதோட பெண்ட் ரேடியஸ் என்னங்கிறதையும் இதில் கொடுக்கணும். ஆப்ஷனில் 3மே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 3 எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்லாக், மேனுஃபேக்சரர் கேட்லாக்ல இல்லை மெட்டீரியல் கேபிட்டலில் மேனுஃபேக்சரர் கேட்லாக்ல காண்டியூட் அண்ட் காண்டியூட் ஃபிட்டிங்ஸுடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காண்டியூட் சைஸஸ் என்னலாம் இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு சைஸுக்கான பெண்ட் ரேடியஸ் என்ன, அதோட இன்சைட் டயாமீட்டர் என்ன, அவுட் சைட் டயாமீட்டர் என்ன, வால் திக்னஸ் என்னன்னு அப்படி டோட்டல் கேட்லாக்கு கொடுத்துருப்போம். அதிலேருந்து நம்ம இந்த 4 பேராமீட்டரை எடுத்து என்ன செய்யணும், எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு 155 நம்மளுக்கு ஒரு 175 இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இன்சைடு வந்து ஒரு 168, அவுட்ரு வந்து ஒரு 182, அதோட மினிமம் பெண்ட் ரேடியஸ் சம்திங். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், ஃபீட் பண்ணிக்கலாம். அப்போது எனக்கு காண்டியூட் சைஸ் என்னெல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அதை முதவே நம்ம என்ன பண்ணுறோம், ஷெட்யூல் பண்ணுறோம். அதுக்கு என்ன பெண்ட் ரேடியஸ் வரணுங்கிறதையும் ஷெட்யூல் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா CN காண்டியூட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காண்டியூட்டை ட்ரா பண்ணுறேன். 900ல் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணிட்டு ஒரு எல்போ மாதிரி எல் ஷேப்பில் கொண்டு வரும்போது என்ன செய்யலாமா, அது அப்ளை ஆகலை, எல்போ அப்ளை ஆகலை, ஸ்ட்ரைட் காண்டியூட் மட்டும் தான் என்ன செய்யுது வருது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இல்லைங்க, நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸு லோட் ஆகலை. அப்போ நான் ஃபிட்டிங்ஸை லோட் பண்ணணும் அப்படின்னா காண்டியூட்டோடைய ஃபிட்டிங்ஸ் சிஸ்டமில் போயிட்டு காண்டியூட் ஃபிட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோட் பண்ணவா அப்படின்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டு யூஎஸ் மெட்ரிக்கில் போனீங்க அப்படின்னா காண்டியூட் அப்படின்னு இருக்கும். காண்டியூட் ஃபிட்டிங்ஸ் EMTனா EMT அதுக்குள்ளே போய்ட்டு அதில் நம்மளுக்கு இருக்கிற
ஸ்டீல் 90 டிகிரி செட் க்ரூ எல்போ. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்போ வேறு என்ன இருக்குது, கப்ளிங் இருக்குது, செட் ஸ்க்ரூ இருக்குது, அப்புறம் வந்து கேப் எண்டு கேப் இருக்குது, கம்ப்ரெஷன். ஓகேவா, கனெக்டார் 90 டிகிரி கனெக்டார், எல்போ, இது எல்லாமே இருக்குது. சரியா, அப்போ இதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லோட் ஆகிட்டு, ஒன்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த கான்டியூட்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட எடிட் டைப் போகும். எடிட் டைப் போனீங்கன்னா இப்போ இதில் எனக்கு பெண்டு நன் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பெண்டில் என்ன வரணும் அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பெண்டு எல்போ என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். எனக்கு ஸ்டீல் எல்போ வித்தவுட் ஃபிட்டிங்ஸு. இப்போ நான் ஸ்டீல் ஸ்டாண்டர்ட் எல்போ எனக்கு என்ன வரணுமா, ஸ்டீலில் ஸ்டாண்டர்ட் டீ அப்படின்னு எடுத்திங்கன்னா டீ லோட் ஆகலை, எல்போ மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஒன்றுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ நமக்கு இதில் எல்போ மட்டும் தான் இருக்குது, டீ கிராஸ் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்ம மற்ற ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன பண்ணிக்கிறோமோ நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்டியூட்டு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அங்கே எடிட் டேப்பில் மாற்றிக்கலாம். சரியா, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிட்டிங்ஸ் லோட் ஃபேமிலி இஎம்டியில் நமக்கு அது எதுவும் இல்லை. ஆர்என்சியில் வந்து எல்போ இருக்குது, ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஆமாம், ஆர்என்சி எக்ஸ்போசர் பாக்ஸ், எல்போ, ஜங்ஷன் பாக்ஸ், ground box, coupling தான் இருக்கு இல்லையா. இப்போது டி ஜங்ஷன் பாக்ஸ் டி இருக்குது, ட்ரான்சிஷன் இருக்குது, கிராஸ் இருக்குது. சரி, ரைட், ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. ஓப்பன். சரி, லோட் ஆகிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார் எடிட் டைப்பில் போய்ட்டு அலுமினியம் செட் ஸ்க்ரூ கான்டியூட் எல்போ என்ன வரணும் அப்படிங்கிறது. அப்புறம் இதில் வந்து இன் கான்டியூட் ஜங்ஷன் பாக்ஸ் கான்டியூட் பாடி டைப் டி அலுமினியம் டிஏ இருக்கட்டும். கிராஸில் வந்து கிராஸ் அலுமினியம் ஸ்டாண்டர்ட், ட்ரான்சிஷனும் ஸ்டாண்டர்ட், யூனியன் ஓகே, கான்டியூட் கப்ளிங் இருக்கட்டும். ஓகே, சரியா. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியல் ரிலேட்டடாக லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதில் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஃபிட்டிங்ஸ் ப்ரிஃபரன்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், கொடுத்துக்கலாம். சரியா, கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஎன் கான்டியூட்டு. சரியா, வருதா, நமக்கு என்னமா எல்போ கிரியேட் ஆகுது. இப்போ இது நமக்கு ஏன் எப்படி தெரியுது அப்படின்னா இதில் போய்ட்டு ஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கான்டியூட்டு டபுள் லைனில் என்ன செய்வோம், ஜென்ரேட்டர். இது நமக்கு கான்டியூட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெண்ட் ரேடியஸ் இருக்கா 241 அப்படின்னு இருக்காமா. பெண்ட் ரேடியஸ் எதை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆன் 53 mm பெண்ட் ரேடியஸ் 241ங்கிறது நம்ம செட்டிங்ஸில் கொடுத்துருப்போம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ட் ரேடியஸில் என்ன செஞ்சுருப்போம், கிரியேட் ஆகிடும். சரியா, இப்போ அதே மாதிரி சிஎல் இந்த இடத்துலேருந்து பைப் எடுக்கிறேன். ஓகேவா, இதில் ஜங்ஷன் பாக்ஸ் வித்து டி. இது என்ன ஃபிட்டிங், ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருந்ததுன்னா கான்டியூட் ஜங்ஷன் பாக்ஸ் டீயை நான் என்ன செஞ்சுருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் இது என்ன இருக்குது, கான்டியூட்டில் ஜங்ஷன் பாக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கிராஸில் இதாகிடும்.
அதே மாதிரி சிஎன் இப்படி கொடுத்தோம்னா கிராஸ்லேயும் நமக்கு என்ன வரும், கிராஸில் அலுமினியம் ஸ்டாண்டர்ட் ஜங்ஷன் பாக்ஸ். இப்போ கிராஸில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, டீயில் ஒரு ஜங்ஷன் பாக்ஸு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், கிரியேட் ஆகிடும். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமா டீ இதிலெல்லாம் நம்மளுக்கு என்ன வரணும், ஜங்ஷன் பாக்ஸு கிரியேட் ஆகும். ஸோ வித் ஜங்ஷன் பாக்ஸோட நான் என்ன செய்கிறேன், ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? இப்போ இதை வந்து ஷேடர் இங்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு ஹிடனில் தெரியட்டும். இதை நம்ம 3Dயில் பார்த்தோம்னா வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஃபைன் கொடுங்க, உங்களுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் வித்து கான்டியூட்டு இதில் என்னமா தெரியும். ஓகேவா? ஷேடர் பண்ணுங்க. ஓகே.